ஹாய் மக்களே, நேற்று ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா செம்ம மேட்ச் ஒன்று நடந்துச்சு. அடிதடி ஆர்ஆர் வெர்சஸ் சடாவடி எஸ்ஆர்ஹெச்னு சொல்லலாம். அப்படி ஒரு மேட்ச் தான் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கடைசியில் வந்து அது சப்புன்னு முடிஞ்சு போச்சு. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் போஸ்ட் பண்ணி இஷான்ங்கிறது அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் ஆரம்பித்தாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு எந்த லைன் லென்த் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் இறக்குனாரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிராவிஸ் ஹெட்டும் வந்த வேகத்திலே போயிட்டார். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க பாருங்க இஷான் கிஷனும் ஹென்ரி கிளாஸனும் விட்டு வெலாசிட்டார். இஷான் கிஷன் எங்கள் அப்புறம் தான் லெக் சைடு, அவர் லெக் சைட் ஸ்ட்ராங்காக இருக்காரு, அடிக்கிறாருன்னு தெரியுது. அங்கங்கேயே போட்டு தராங்க, அவர் விட்டு வெலாசிட்டே இருக்கிறாரு. நினச்சேன் இன்னைக்கு ஒரு 100 அடிச்சிருவாருன்னு. பட் அதே தான் கேஎல் ராகுல் மாதிரி இவரும் மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து பொறுமையாக ஆடி கடைசியில் மேக்கப் பண்ணிட்டார். கடைசியில் ஒரு 6-4 வந்து ஒரே இதில் அடித்து மேக்கப்பும் பண்ணிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், அனிகேத் வர்மாவாக இருக்கட்டும், சலீல் அரோராவாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு 216க்கு 6 அப்படிங்கிற டோட்டலை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன காமெடினா, ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் போயிடுச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டும் விக்கெட் விட்டார். அப்படியே அவங்க 216 வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கப்பா அவங்க பேட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னு. பவுலிங் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இங்கே வீக் ஆகிடுச்சு நேற்று. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் எடுத்தாலுமே 4 ஓவர் 37 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆண்ட்ரே பர்கரும் 4 ஓவர். அப்படி ஆஷிஷும் அந்த ஆண்ட்ரே பர்கர் வந்து 30 ரன் 20 ரன்லேருந்து 30 ரன் கன்சீட் பண்ணி போயிடுறாரு. விக்கெட் எடுக்கிறாரு அவருக்கு எக்கானமியாக இருக்குது. சந்தீப் சர்மா நேற்று கொஞ்சம் ஓவர். சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ரவி கிருஷ்ணா இவங்க 3 பேர் சேர்ந்தே கிட்டத்தட்ட 130 ரன்னு கொடுத்துட்டாங்க அங்கேயே. ஓகேங்களா, அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு டவுட், ட்ரேட் பண்ணி ஜடேஜாவை எடுத்துருக்கீங்க. நம்ம போன வீடியோலையும் சொல்லியிருந்தோம், ட்ரேட் பண்ணி எடுத்த ஜடேஜாவை இப்போ வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். பேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க சரி, பவுலிங் நீங்கள் ஏங்க யூஸ் பண்ணல? லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டுக்கு பவுலிங் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறீங்க என்னங்க? அதெல்லாம் ஒரு மித்து. தாராளமாக ஜடேஜாவுக்கு பவுலிங் கொடுத்துருக்கலாம். ஒரு ஓவர் கூட கொடுக்கல. இதுக்கு முன்னாடி 2 ஓவர் 1 ஓவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் ரியான் பராக் வந்து ஓவர் போடுறாரு. ஆனால் இவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜடேஜா வந்து பவுலிங் போட தெரியாத ஒரு ஆள், அதனால கொடுக்கல. சரியா, அங்கேயும் ஆக்சுவலாக நேற்று மேட்ச் பவுலிங்லேயே முடிஞ்சு போச்சு பாதி. அடுத்து பேட்டிங்க்கு இவங்க வந்தாங்க. யாரு? அடுத்து பேட்டிங்க்கு நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வராங்க. அவங்களுக்கு எப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடித்தா தான் அவங்களால கோயிங் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போக முடியும். பட் அங்கே என்ன மிஸ் ஆகி போச்சுன்னா, வைபவ் சூரியவன்ஷி ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுங்க. யார்? புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் பேர் நான் சொல்கிறேன், ஏன்னா பவுலிங் வரும்போது நான் சொல்கிறேன். பிரபுல்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரபுல் ஹிங்கே. அவர் வந்து ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு. சரி, அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. இன்டு த பாடி இங்கே தான் போட்டார், இடுப்புலேருந்து தான் போட்டார். கரெக்டாக அவர் வந்து பேட்டை வந்து சரி, அவர் எப்போவுமே நின்று இடத்துலேருந்து 6 அடிக்கிறவர் தான் இல்லைங்கள. பட் அவர் கரெக்டாக இடுப்பு ஹைட்டுக்கு பேட்டோட சென்டர் வரும்னு நினச்சி தான் அவர் ஆட போனார். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தட்டி கேட்ச் போயிடுச்சு. கேட்ச் பிடிச்சி விக்கெட் விட்டுட்டாங்க. அந்த ஓவர்லேயும் இன்னும் 2 விக்கெட்டு துருவ் ஜுரேலுக்கு கொஞ்சம் வெளியே எடுத்தாங்க. அது பேட்டில் பட்டு ஸ்டம்ப் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அதுக்கு அடுத்த ஓவர் விக்கெட்டு. பிரிட்டோரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஸ்டார்ட் பண்ணார். நான் நினச்சா சரி அவர் வந்து கொஞ்சம் ஆடுவார்னு கையில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இது என்ன ஒரு கூத்துனா, ரியான் பராக் வந்து ஆட்டிடியூட்லாம் கட்டினார். சரி நீ போடு நான் பார்த்துக்கேன், இந்த மாதிரி டொக்குன்னு வச்சுட்டு இருந்தார். ஒரு பால் 4 அடித்தார். அடுத்த பால் கொஞ்சம் வெளியே எடுத்தான் பிரஃபுல் இங்கே விக்கெட் விட்டுட்டார். சரி, இப்படியே விக்கெட் மாறி மாறி போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் யாருக்குன்னா ஜடேஜாவுக்கும் டானவன் ஃபெரேராவுக்கும் வந்துச்சு. டானவன் ஃபெரேரா அவங்க யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் நேற்று ஏங்க ஹெட்மேர் ட்ராப் பண்ணீங்க? எனக்கு அதுவே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோரியஸ் எதுக்கு எடுத்து வரணும் ஹெட்மேர் ட்ராப் பண்ணி? மேபி சம் இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ் எதாவது இருந்திருக்கலாம். பட் பிரிட்டோரியஸ் வந்து கிளிக் ஆகலை அவங்களுக்கு. இவங்க டானவன் ஃபெரேராவும் ஜடேஜாவும் எடுத்துகிட்டு போனாங்க கேமை. பட் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியலைங்க. பவுலிங் சைடு பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் மற்ற 2 பேர் பிரஃபுல் ஹிங்கே, சகீப் ஹுசைன் 2 பேரும் மேட்சை முடிச்சுட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு 10 ரன்லேயே 5 விக்கெட், 9 விக்கெட்டோ 10 ரன்னு. நான் கிட்டத்தட்ட ஆர்சிபியோட அந்த லோவஸ்ட் ஸ்கோரை வந்து முடிச்சு விட்ருவாங்கன்னு நினச்சேன். பட் தப்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர் 100 ரன் பார்ட்னர்ஷிப்புக்கு எடுத்துகிட்டு போனதுனால தப்பிச்சது. பட் இந்த ஒரு விக்ட்ரினால இவங்க 4th பிளேஸ் போயிட்டாங்க. யார்? எஸ்ஆர்ஹெச் கீழே இருந்து அங்கே 4th பிளேஸ் போயிட்டாங்க. உண்மையிலே இங்கே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய பவுலிங்கை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். பேட் கமின்ஸ் வந்தாச்சுன்னா இன்னொரு ஆல்ரவுண்டர் ஜாயின் பண்ணி பவுலிங்க்கும் பேட்டிங்க்கும் ஆளாகிற மாதிரி இருக்கும். வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட்டில் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருந்தாங்க. பட் அவங்களும் அவங்களோட காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க உண்மையிலேயே இங்கே போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நல்ல சின்ன சின்ன பசங்களை ஸ்கவுட்டிங் பண்ணுறாங்க. யார்? ஜீசன் அன்சாரி. இங்கே வந்து ஒரு ஏதோ
இன்ஜுரினால ஒர்க் பண்ண முடியல போல், பவுலிங் போட முடியல, அதனால் வரலை. பட் உனர்கட் ஹர்ஷல் பட்டேலை ட்ராப் பண்ணி இவங்க 2 பேர் எடுத்துகிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அது போக அந்த சிவாங் குமார், ஹர்ஷ் துபேக்கு எப்போவுமே இஷான் கிஷன் வந்து ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் கொடுத்துருவாரு. இன்றைக்கி மாற்றி இவங்க 2 பேர் கொடுத்தாரு, கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இதே இதை வந்து தான் அவங்க கொண்டு போவாங்க. பேட் கமின்ஸ் வந்தால் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. நேற்று எஸ்ஆர்ஹெச் ஆன் பண்ணியிருக்காங்க. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்டில் தென் சைனிங் அப் ஃப்ரம் விஜய் சந்தீப். பை.